எங்களுடைய அமைச்சருக்கு எங்களுடைய தமிழ் மண்ணுடைய வீரம் தெரியாது. ஆனால் ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட் கட்ட போறாராம், ஒரு இண்டோர் கட்ட போறாராம், ஒரு கிரிக்கெட் கட்ட போறாராம், கிரிக்கெட் டூர்னமெண்ட். ஐயாவுக்கு பேட் பிடிக்க தெரியுமோ தெரியா? நான் ஒரு ஆல்ரவுண்டர் உங்களுக்கு சொல்லி போட சொல்றேன். அதுக்கு பிறகு நான் பாருங்க, அந்த கனடாவிலே அந்த மொனுமெண்ட் வைக்கப்பட்டதுக்குரிய காரணம் இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்காக மட்டுமே ஒழிய நாங்கள் இந்த நாட்டை இரண்டாக பிரிப்பதற்காக யாருமே கேட்கவில்லை. அதை தெளிவாக விளையும் கொள்ளுங்கள். මම සිංහලෙන් කියන හැටි අපි කවදාවත් දැන් ඉල්ලන්නේ මේ රට දෙකට බෙදමු කියලා. අපි අහන්නේ අපේ මිනිස්සු අපේ ජනතාව ලක්ෂ 1.5 මිනිමරලා තියනවා නම් ඒක ගැන විමර්ශනයක් කටයුතු කරන්න කියන තමයි අපි ඉල්ලන්නේ. අපි කවදාවත් කියන්නේ මේ රට දෙකට බෙදන්න ඕනේ, NPP ආණ්ඩුව වටන්න ඕනේ, තව ආණ්ඩුවේ මෙහාට එහාට ආවුත් මේ ඒකට හොඳටම කරනවා. හැමෝම එකයි. අපි දකින්නේ හැමෝම එක විදියට. බලන්න මේ ගෞරව ප්‍රෙසිඩිංಗ್ මෙම්බර් මම මේ පාර්ලිමේන්තුවේ නැගිට්ටාම මයික් එක ඕෆ් කරනවා. දවස් 70ක් මේ පැත්තේ මගේ ටයිම් එක කැඩුවා. ඒ ආපහු අර පැත්තේ